அதுக்கப்புறம் நான் சித்தார்த்திட்ட போனேன். சித்தார்த்திட்ட போனோன்னே சித்தார்த் வந்துட்டு இது மாதிரி மியூசிக் போடலாம் ஓகேன்னு. ஃபஸ்ட்டு சாங் ஓப்பனிங் சாங் ஒரு பயங்கரமான சாங். நான் கேட்டேன், உனக்கு அஜித் சார் விஜய் சார்லாம் டேட்டு தரலன்ற கோவத்தில் என்கிட்ட காட்டுறேன் அந்த டியூன்லாம், இதெல்லாம் யார் ஆடுறது, நான் எங்கேருந்து ஆடுறது, தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே வாங்க சித்தார்த்னா ஒரு டியூன் ஒன்று போட்டார். இந்த மாதிரி டக்கர் ஒரு டியூன் வச்சு உடனே ஸ்ரீநாத் சொன்னான், ப்ரோ கொஞ்சம் ஏற்றலாமேண்ணா. ஆனால் நான் யோசிச்சேன், ஆமாம் கொஞ்சம், ஏன்னா ஓப்பனிங் சாங் மாசாக இருக்கணும், கொஞ்சம் ஏற்றலாம் சித் அப்படின்னேன். உடனே என்கிட்ட சித்து கேட்டால், சார் அப்படி தான் பேசுவேன் சித்து, சார் ஆடிடுவீங்களா சார் அப்படின்னா. நான் ஒன்று சொன்னேன், ஆடிடலாமா சித் அப்படின்னேன். இதோ இப்போ ஏற்றுறேன் சார்ன்ட்டுல டக்கர் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணேன். உடனே ஸ்ரீநாத்தில் இன்னும் கொஞ்சம் ஏற்றலாமே. நான் பார்த்த ஸ்ரீநாத்தில் அப்படின்னா நான் ஓகே சித்துண்ணா ஆடிடுவீங்களா சார் அப்படின்னா. ஆடிடுவேன் சேத் அப்படின்னா. திருப்பி ஓகே சார் அதோ இப்போ முடிச்சிடறேன் சார் அப்படின்ட்டு திருப்பி உட்காந்தேன். டக்கர் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சிடியை. மாஸ்டர் ராஜேஷ் கண்ணா, ராஜேஷோட ஃப்ரெண்ட் அவன். நாங்களாம் ஒரு ஏரியாவில் இருந்தோம். அவன் அப்புறம் டான்ஸில் சேர்ந்தான், அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணிருந்தான். அப்புறம் மாஸ்டர் ஆகணுன்னா நான் சொன்னேன், இந்த படத்தில் பண்ணினேன், எனக்கு ஃபுல் சாங் கூட அப்போ தான் நான் பண்ண முடியும், அப்போ தான் எனக்கு ஒரு சிங்கிள் கார்டு கிடைக்கிறேன், ஓகே பண்ணு மச்சான் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாங் ரிஹர்சல் பண்ணி காமிச்சான். நான் டான்ஸ் யூனியன் போனேன். பார்த்ததுக்கே டயர்டாகிடுச்சு. அவன் ஆடி காமிச்சிட்டு இருந்தான். டேய் பார்த்ததுக்கே டயர்ட் ஆகுது, எங்கேருந்து நான் ஆடுறது அப்படின்னு. மச்சான் பீட்டு போயிட்டு மச்சான் டக்குன்னு இந்த பீட்டுக்கு இப்படி தான் மச்சான் ஆட முடியும், ஸ்லோவில் ஆட முடியாதுண்ணா. இது எதுவுமே மாற்ற முடியாதுண்ணா. எப்படி மாற்ற முடியும், நீ பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, ஆடாமல் இருக்க முடியாதுண்ணா. அப்புறம் மூச்சு தண்ணியில் ஆடி கீடி கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். சித்து பார்த்துட்டு, என்ன சார் ஆடிட்டிங்களா அப்படின்னா. டேய் நீ கேட்டது இப்போ தான் எனக்கு அர்த்தம் புரியுது, எனக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. ஆடிட்டிங்களான்னும் போது, சார் செட் சாங் சார் கேட்குறீங்களா, நான் கேட்கவே இல்லை, கம்மியாகவே பண்ணு, நம்மளால் ஆட முடியாதுப்பா அப்படின்னு.